என் சுமைகளை சுமக்கின்றவர், என்னை கவனிப்பவர், என் சுமைகளை சுமக்கின்றவர். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னோடு உண்டு. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னோடு உண்டு. சோதனை என்னை நெருக்கினாலும் தீர்வு எனக்கு தருகின்றார். சோதனை என்னை நெருக்கினாலும் தீர்வு எனக்கு தருகின்றார். ஏனென்று அறியேன் நான், எந்த நன்மைக்கென்று அறிவேன் நான். ஏனென்று அறியேன் நான், எந்த நன்மைக்கென்று அறிவேன் நான். நெருப்பில் விழுந்தாலும் அதில் தனியாய் நிற்பதில்லை. நெருப்பில் விழுந்தாலும் அதில் தனியாய் நிற்பதில்லை. வீழ்ந்தது நெருப்பில் அல்ல, இயேசுவின் கரங்களிலே. வீழ்ந்தது நெருப்பில் அல்ல, இயேசுவின் கரங்களிலே. சோதனை என்னை நெருக்கினாலும் தீர்வு எனக்கு தருகின்றார். சோதனை என்னை நெருக்கினாலும் தீர்வு எனக்கு தருகின்றார். ஏனென்று அறியேன் நான், எந்த நன்மைக்கென்று அறிவேன் நான். ஏனென்று அறியேன் நான், எந்த நன்மைக்கென்று அறிவேன் நான். பயங்கர சோதனையில் ஆழத்தை கடக்கும் போது, பயங்கர சோதனையில் ஆழத்தை கடக்கும் போது, நான் அவர் கரங்களிலே எதற்கு நான் அஞ்சிடுவேன். நான் அவர் கரங்களிலே எதற்கு நான் அஞ்சிடுவேன். சோதனை என்னை நெருக்கினாலும் தீர்வு எனக்கு தருகின்றார். சோதனை என்னை நெருக்கினாலும் தீர்வு எனக்கு தருகின்றார். ஏனென்று அறியேன் நான், எந்த நன்மைக்கென்று அறிவேன் நான். ஏனென்று அறியேன் நான், எந்த நன்மைக்கென்று அறிவேன் நான். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் கூட உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி இந்த வேளையிலும் உங்கள் மத்தியிலே கடந்து வருகிறார். இந்த வார்த்தைக்கு நேராக உங்களுடைய இருதயத்தை திருப்புங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பேசுவாராக. உங்களுடைய பிரயோஜனத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனாகவும் பரிசுத்த ஆவியானவராகவும் இருக்கின்றார். வேதம் இதை நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது. ஒன்றான மெய்தேவன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் வெளிப்படுகின்ற ஒரே தேவன். எப்படி நமக்குள் ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறதோ அதே போல தான் சூரியன் இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு பொருளாகவும் இருக்கிறது. அதிலிருந்து வெளிச்சம் வருகிறது. அதை நாம்
உணர்கிறோம், அந்த வெப்பத்தை உணர்கிறோம். இப்படித்தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறாங்க. மூன்றையும் பிரிக்க முடியாது. இப்படியாக ஒன்றான மெய் தேவன். இன்றைக்கு அநேகர் இதில் இடறி விழுகிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு 3 தெய்வம் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு ஒரே தேவன் உண்டு. அவர் 3 நிலைமைகளிலே வெளிப்படுகின்றார். மனுஷரை மீட்கும் பொருளாக இறங்கி வந்த, மாம்சத்தில் வந்த தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் அநேகர் நம்புகிறதில்லை. அதை பற்றி நமக்கு கவலையும் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் சொன்னபடியே நடந்து கொண்டிருக்கின்றது. 4000 வருஷமாக தீர்க்கதர்கள் மூலமாக உரைக்கப்பட்டவர். அவர் பெத்லகேமிலே பிறந்து 33.5 வருஷம் இந்த உலகத்திலே வாழ்ந்து ஊழியம் செய்து தன்னை மேசியாவாக, இரட்சகராக, ஒன்றான மெய் தேவனாக காண்பித்து அவர் இந்த உலகத்திலே நம்முடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு சென்றிருக்கின்றார். எனவே சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறவங்க சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கட்டும். அவரை விசுவாசிக்காமல் பரலோகம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து மெய்யான தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பரலோகத்தை கொடுப்பார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி அவர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் ஜீவனை உடையவன். குமாரனை விசுவாசியாமல் பிதாவினிடத்திற்கு வர முடியாது, இறைவனிடத்திற்கு வர முடியாது, பரலோகத்திற்கு செல்ல முடியாது என்று சொல்லி சத்தியம் திட்டமும் தெளிவுமாக சொல்லிவிட்டது. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் நமக்குள் இருந்து நம்மை கரம் பிடித்து நடத்தினால்தான் நம்மாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பாதையிலே, பரிசுத்த பாதையிலே நடக்க முடியும். இன்றைக்கு அநேகருக்கு இந்த குழப்பம் வருகிறது. இதை வைத்து அநேக விழுந்து போன மார்க்கத்தார், பிசாசினால் நடத்தப்படுகின்ற அநேக மார்க்கத்தார் மனுஷரை குழப்பி கொண்டிருக்கிறாங்க. இதே விசுவாசித்து நம்பி அநேக கிறிஸ்தவர்கள் கூட இடறி விழுகிறாங்க. உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் தேவையில்லை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்றும் திரியேக தேவனை 3 நாமத்தையும் அறிக்கையிட்டால் தான் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். 3 நாமத்தை நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் 3 நாமத்தை அறிக்கையிட்டால் தான் உங்களை அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார், உங்களை பலப்படுத்துவார், தேற்றுவார். அவர் உங்களை நேசித்து நித்திய பாதையிலே வழி நடத்துவார். ஒன்றான மெய் தேவன். இன்றைக்கு இதற்கான அடையாளங்கள், அற்புதங்கள் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறார். இந்த நம்பிக்கையில் தான் கிட்டத்தட்ட 50% அதிகமான ஜனங்கள் உலகம் முழுவதிலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, அவரை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவரை பற்றி விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருக்கிறார்கள். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் திரும்ப வரப்போகின்றார். அவர் வரும்பொழுது அவர்கள் பரலோகத்துக்கு செல்லுவார்கள். இந்த நம்பிக்கை உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இன்றைக்கு இடைப்படுகின்றார். உங்களுக்கு அற்புதங்கள் வேண்டுமா? வியாதியில் விடுதலை வேண்டுமா? உங்கள் கையின் பிரயாசங்களில் ஆசீர்வாதம் வேண்டுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்கு மேன்மை வேண்டுமா? 3 நாமம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவனுடைய நாமத்தை நீங்கள் அறிக்கையிடுங்கள். வேதம் தெளிவாய் சொல்லிவிட்டது. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நம்மை மீட்கும் பொருளாக, நம்மை பாவத்தில் இருந்து ரட்சிக்கும்படிக்கு, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அவரை பற்றி அறிகிற அறிவை அடையணும் என்பதே பிதாவினுடைய சித்தம். இதை நிறைவேற்றும்படிக்கு தன்னுடைய வார்த்தையை மாம்சத்தில் அனுப்பினார். அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக இறங்கி வந்தார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரத்தம் சிந்தி நம்மை மீட்டுக்கொள்ளணும். அவருடைய இரத்தத்தில் இருக்கிற ஜீவன் அது நம்மை பரிசுத்தப்படுத்த வல்லமுள்ளதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள இரத்தம் நம்மை கழுவணும். பாவங்களற கழுவப்பட்டால் தான் நம்ம பரலோகம் செல்ல முடியும். இதற்காகவே அவர் தன்னை ஆட்டுக்குட்டியாக ஒப்பு கொடுத்தார். எந்த ஒரு குளத்தில் மூழ்கி எழும்பினாலும், ஆற்றிலே, கடலிலே மூழ்கி எழும்பினாலும் உங்களுடைய தோஷங்கள் போவதில்லை. மாறாக ஆற்றாமை இருந்து கொண்டே இருக்கிறது. மனுஷன் அங்கும் எங்கும் ஓடி திரிகிறான்,
பல இடத்திற்கும் சென்று தன்னுடைய பாவத்தை தொலைக்கலாமா என்று சொல்லி அங்கலாய்த்து திரிகின்றான். ஆனால் பாவம் நீங்கின பாடில்லை, சமாதானம் வந்த பாடில்லை. எனக்கு தெரிந்த அநேக நண்பர்கள் உண்டு. அவர்கள் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு தெய்வங்களை தேடி அங்கும் இங்கும் ஓடுவார்கள். யார் அவர்களை படைத்தார் என்று அவர்களுக்கு தெரியாத சூழ்நிலையில் கடைசியிலே வெறுமையிலே ஆற்றாமையிலே பழைய பாவத்திற்குள்ளே சென்று விடுவார். எனக்கு அருமையானவர்களே, பாவத்தில் இருந்து விடுதலை தருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நித்திய ஜீவனுக்கு நாம் செல்ல வேண்டுமானால் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சகோதரன் தன்னுடைய வாழ்நாளிலே கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சந்தர்ப்பம் கிடைத்த சூழ்நிலையிலே பரிசுத்தத்தை இழந்து போனார். நல்லா கவனிக்கணும், இறுதி வரையிலும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறவனே ரட்சிக்கப்படுவான். வசனத்தை விட்டு அவர் விலகி சென்று விட்டார். எனக்கு அருமையானவர்களே, அந்த பரிதாபம் அவரோடு கூட ஒரு பொல்லாத ஆவி போராடி 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 அவரை தற்கொலை செய்து மாண்டு போக வைத்து விட்டது. ஏனென்று சொன்னால், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடாமல் இருக்க வேண்டுமானால் இந்த உலகத்திலேயும் நம்முடைய ஜீவனை காத்துக்கொண்டு இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு பின்பாக வருகின்ற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக பிரயாசப்படுவார்களானால் அவர்கள் பரிசுத்தத்தோடு கூட வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். பரிசுத்தத்தோடு வாழாவிட்டால் பிசாசானவன் அநேகரை வஞ்சித்து அவர்களை கொன்று போடுவான். பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் வகை தேடி திரிகிறான். எந்த வழியில் உள்ள நுழையலாம், பக்க வழியாக வரலாமா, சண்டை மூலமாக வரலாமா, அல்லது ஒரு சின்ன சோதனையின் மூலமாக உள்ளே வரலாமா, அந்த மனுஷனை கொல்லலாமா, மனுஷியை கொல்லலாமா, அழிக்கலாமா, அவருடைய குடும்பத்தை கெடுக்கலாமா அப்படின்னு சொல்லி அவன் சின்ன ஒரு பிரச்சனை வச்சு கூட குடும்பத்துக்குள்ளே நுழைந்து விடுகிறான். ஒரு செல்ஃபோனை வச்சு கூட உங்கள் வாழ்க்கையில் வந்துடுவான். ஒரு சின்ன ஒரு பாவத்தை சிந்தனையில் தூண்டி அதை செய்ய வைக்கிறதன் மூலமாக கூட பிசாசு உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களை கொல்ல அழிக்க அவன் முயற்சி செய்வான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்ட இருதயம் உள்ளவர்கள் காப்பாற்றப்படுவாங்க. இயேசு கிறிஸ்து தான் நம்மை காப்பாற்றுவார். அவர் சொன்ன வசனத்தின்படி நடக்கணும், அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் தான் காப்பாற்றப்படுவார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் தன்னுடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார். எனவே அவருடைய வார்த்தையை நாம் உறுதியாய் அண்டிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கும் ஊழியர்கள் என்று சொல்லிக்கொண்டும் அநேகரை விசுவாசத்தினுடைய பாதைகளை நடத்தாமல் கோபப்பட்டு எரிச்சல் பட்டு அவர்களை அற்பமாய் எண்ணி தூஷித்து திரிகின்ற சில ஊழியர்கள் மந்தையை கெடுக்கிறார்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அன்பில்லாமல் ஊழியம் செய்ய முடியாத சகோதரனே, அன்பில்லாமல் ஊழியம் செய்ய முடியாத சகோதரியே, பணம் கொடுத்தால் அன்பு செலுத்துவீர்களா? கொடுக்காவிட்டால் அன்பு செலுத்த மாட்டீர்களா? ஏழை விதவையினுடைய எளிய காணிக்கையை தான் ஆண்டவர் முழுமையாக அங்கீகரித்தார். ஆரம்பத்திலே நீங்கள் ஊழியம் ஆரம்பித்த நாட்களிலே உங்களை நேசித்து ஏற்றுக்கொண்ட அந்த குடும்பத்தை நீங்கள் இப்பொழுது வசதி இல்லை என்பதற்காக அற்பமாய் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு ஊழிய குடும்பத்திற்கு கர்த்தர் பேசுகின்றார். அநேகர் புதிதாய் வந்தார்கள், உங்களுக்கு அதிகமான பணம் கொடுத்தார்கள். ஆனால் நீங்கள் அவர்களை தலையிலே தூக்கி வைத்து கொண்டு ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறீங்க. மந்தை பெருகும் பொழுது தாழ்த்த தொடங்கணும்னு ஆவியானவர் உங்களை எச்சரிக்கிறார். நீங்கள் சிதறடிக்கப்படாதபடிக்கு, பிசாசின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லோரையும் ஏக மனதாக ஏற்றுக்கொண்டு ஒரே மாதிரியாக நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது யாராக இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக சமம்தான். எப்படிப்பட்ட சத்திய வார்த்தைகளை அறிந்த ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும், எவ்வளவு நேரம் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும், வல்லமை உடையவர்களாக இருந்தாலும், அன்பில்லாமல் அதனால் ஒரு பயனும் இல்லை. உங்களுடைய விசுவாசிகளை நேசியுங்கள், ஜனங்களை நேசியுங்கள். அற்பமாய் நினைத்து நியாயம் தீர்க்காதிருங்கள். உங்களுடைய ஆரம்ப கால செய்தி எப்படி இருந்தது சகோதரனே? ஆரம்ப காலத்திலே நீங்கள் அன்பாய் போதித்தீர்கள், சுவிசேஷத்தை அறிவித்தீர்கள், ஓடி ஓடி சொன்னீர்கள். ஆனால் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சபையை பெருக்கணும், கட்டடத்தை பெருசாக்கணும், இதையெல்லாம் ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்டாரா?
குடிசையிலே நடந்த ஊழியம் இப்பொழுது நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறதா ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் உள்ளத்திலே சமாதானம் இருக்கிறதா? சரீரத்திலே வியாதி, உங்கள் குடும்பத்திலே பிரச்சனை, பிள்ளைகள் மத்தியிலே போராட்டம், சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தான் பேசுகின்றார். அன்பாயிருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய நொறுங்கின இருதயத்தை மற்றவர்களுக்கு காட்டுங்கள். அவருடைய இருதயம் எல்லாம் ஆத்தும பாரத்தினால் நிரம்பி இருக்கிறது. அழியும் ஜனங்களுக்காக அவர் பரிதபித்து கொண்டிருக்கின்றார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அவர் 100 ஆடுகளை வைத்திருந்த நேரத்திலும் காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி 99 ஆடுகளையும் கிடையிலே அடைத்துவிட்டு அந்த காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடிக்கும்படி வந்தார். ஐயோ, அந்த ஆடு பிசாசின் கையிலே சிக்கிக்கொள்ளக்கூடாது, இந்த உலகத்தில் அவர்கள் மாண்டு போகக்கூடாது, அவங்க வியாதி வந்து மறிக்கக்கூடாது, சாபத்துக்குள்ளே போயிடக்கூடாது, நரகத்திற்கு நேராய் போய்விடக்கூடாது, அந்த ஒரு ஆடு அது கெட்டு போகக்கூடாது, நித்திய ஜீவனுக்கு வரணுமேன்னு சொல்லி அந்த ஒரு ஆத்துமாவுக்காக அங்கலாய்க்கிற கர்த்தர் நமக்கு உண்டு. எனக்கு அருமையானவர்களே, பணம் நம்மை ஒரு நாளும் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. மாறாக பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். யாருக்கிட்டையும் போய் ஊழியத்துக்கு காசு கேட்கக்கூடாது. கர்த்தரே போஷிக்கிறவர், அவர் நடத்துவார். அவர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். எனக்கு இவ்வளவு பணம் கொடுத்தா தான் நான் ஊழியத்துக்கு வருவேன்னு சொல்லாதீங்க. இந்த கடைசி காலத்தில் எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, பண ஆசை அநேகரை பிடித்து கொள்ளும். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். நீங்கள் உங்கள் பழைய நிலைமை யோசித்து பாருங்கள். பாவத்திலே அடிமைத்தனத்திலே கிடந்த உங்களை ஆண்டவர் தூக்கி எடுத்தாரே. மகா பாவியாயிருந்த உளையான சேற்றிலே புரண்டு கிடந்த உங்களை தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி சுத்தம் பண்ணி ஊழியக்காரனை மாற்றி வைத்தாரே. ஆனால் இன்றைக்கு அநேகரை ஏளனமாய் பேசி, அற்பமாய் பேசி, அநேக சக ஊழியர்களை நியாயம் தீர்த்து குற்றம் சாட்டி மற்றவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லி பேசி அவர்களை அசட்டை செய்கிறீர்களே. ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகின்றார். மனம் திரும்புங்கள். ஒருவரை ஒருவர் குற்றவாளிகளாக தீர்க்காதிருங்கள். கலாத்தியர் புத்தகத்திலே நாம் தெளிவாய் பார்க்கின்றோம், ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிப்பீர்களானால் அழிவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசு கொல்ல அழிக்க வருகிறான், அவனுக்கு இடம் கொடாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு அறியும்படி போதியுங்கள். மற்றவர்கள் தெரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும்படி போதித்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளை செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி தாம் அடைய போகின்ற மரணத்தை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிந்துவிட்டது, தன்னுடைய வேளை வந்து விட்டது என்று சொல்லி பிதாவினாலே இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே கொடுக்கப்பட்ட அத்தனை ஆத்துமாக்களும் நித்திய ஜீவனை அடையும் பொருட்டாக குமாரன் தன்னுடைய மரணத்தின் மூலமாக மகிமை அடையப் போகிறார் என்பதை அறிந்து இதை சொல்லுகின்றார். அதன் மூலமாக பிதாவாகிய தேவனுடைய நாமமும் மகிமைப்பட போகிறது என்று சொல்லி அறிந்து இதை சொல்லுகின்றார். என்னுடைய வேளை வந்தது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை தன்னுடைய விருப்பத்தின்படியே மனம் உவந்து ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் 1:4 இதை நாம் பார்க்கின்றோம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத உலகத்திலிருந்து விடுவிக்கும்படிக்கு, பாதுகாக்கும்படிக்கு பிதாவினுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். யாரும் அவரை கட்டாயப்படுத்தவில்லை. யாரும் நீங்கள் தான் மரிக்கணும்னு சொல்லி அவரை அங்கே கட்டாயப்படுத்தவில்லை, வற்புறுத்தவில்லை. அவரே தன்னை ஒப்பு கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் மேல் என் மேல் வைத்த அன்பினாலே அவர் அதை செய்தார்.
அந்த வேளை வந்த உடனே அவர் அதை அறிவித்து விட்டார். மனுஷர்களால், வேதபாரகர், பரிசேயரினால் அவரை கட்டுப்படுத்த முடியல. அவருடைய ஊழியத்தை தடை செய்ய முடியவில்லை. அவருடைய வேலை வருகிற வரையிலும் அவர் மேல் ஒருவனும் கை போடவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வேலை வராததினாலே ஒருவனும் அவரை தொட முடியல. அவருடைய வேலை வந்த பொழுது, அவர் மரிக்க வேண்டிய வேலை வந்த பொழுது, மனுஷரை மீட்டுக்கொள்ளும் வேலை வந்த பொழுது, கல்வாரி மரணத்தினாலே தன் ஜீவனை கொடுத்து அநேகருடைய ஜீவனை மீட்டுக்கொள்ளுகிற வேலை வந்த பொழுது, என் வேலை வந்துவிட்டது என்று சொல்லி தன்னை பிதாவின் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவருடைய சரீரத்தை சிலுவையில் அறைந்து அவரை கொலை செய்தார். ஆனாலும் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் முன் குறித்தபடியே, தாம் முன் உரைத்தபடியே கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை விட்டார். ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கின்ற அன்பிலும் மேலான அன்பு இல்லை. அவர் எந்த ஒரு தகுதியும் இல்லாத நமக்காக, உலகத்திலே பிறந்திருக்கிற அத்தனை மனுஷருக்காக, நர ஜீவன்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஏக பலியாக ஒப்பு கொடுத்தார். அவரை விசுவாசிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்து எனக்காக இரத்தம் சிந்தினார் என்று சொல்லி நம்புகிறவர்கள் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் கடந்து செல்வார்கள். அவரை விசுவாசியாதவர்கள் ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவர் பலத்த அற்புதங்களை செய்வார். அவர் உங்களுக்கு இந்த உலகத்திலேயும் தம்முடைய தழும்புகளாலே சுகத்தை கொடுப்பார். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஒரு மகளுக்கு கர்ப்பப்பை முழுவதும் நீர்க்கட்டிகள், தைராய்டு வியாதி முற்றிவிட்டது. குழந்தை உண்டாவதற்கான வாய்ப்பே இல்லை. 2 வருடங்களாயிற்று திருமணமாகி. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த மகளுடைய கர்ப்பப்பையில் இருந்த நீர்க்கட்டிகளை குணமாக்கி தைராய்டு வியாதியை குணமாக்கினார். கூட்டத்தில் வந்து சாட்சி சொன்ன நேரத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த மகள் மேல் இறங்கி வந்தது. அவருடைய தழும்புகள் நிறைந்த கரம், மனுஷருக்காய் அடிக்கப்பட்ட கரம் அந்த மகள் மேல் வைக்கப்பட்டது. இன்றைக்கு உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து பிராண உற்பத்தி கால திட்டத்தில் நீ ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும்படி உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி அந்த மகளை ஆசீர்வதித்தார். என்ன ஒரு ஆச்சரியம்! அந்த மாதமே, அந்த நிமிஷத்திலேயே அவள் கருவுற்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கு அவள் சாட்சியாக இருக்கிறாள். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். என் மகளுக்கும் பிள்ளையே இல்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிறீர்களா? என் மகனுக்கும் பிள்ளை பாக்கியம் இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் வேலை வந்தால் போதும். அவருடைய வேலை வந்துவிட்டால் கானாவூர் கல்யாண வீட்டில் தண்ணீரும் ரசமாய் மாறும். உங்கள் வாழ்க்கையில் வெறுமை இருக்கிறதா? குறைவு இருக்கிறதா? அந்த குறைவுகளை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மகிமையிலே நிறைவாக்குவார். அவர் தன்னுடைய மரணத்தின் மூலமாய் மகிமை அடைந்திருக்கிறார். பிசாசை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். கல்வாரி சிலுவையிலே பிசாசினுடைய சகல அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் வல்லமைகளையும் அவர் அறைந்து விட்டார். பிசாசு தோற்று போனவன். அவனை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரே உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பிள்ளைகளும் நீங்களும் தோற்று போக மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயம் பெறப்போகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவை உடையவனே ஜீவனை உடையவன். இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவனே அவன் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் செல்லுவான். அவன் ஜெயம் கொண்டு சகலத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் சகலத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற அதிகாரம், நம்மை இந்த உலகத்திலேயும் மேன்மைப்படுத்துகிற அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. பரலோகத்திற்கு அழைத்து செல்லுகிற அதிகாரமும் அவருக்கு உண்டு. அவரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க அவங்க ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. அவரை நம்பினால் நீங்கள் கெட்டு போக மாட்டீர்கள். இயேசு கிறிஸ்து ஒருவரே கர்த்தர் என்றும், அவரே என்னுடைய இரட்சகர், அவர் என்னுடைய மேசியா, என்னை பரலோகத்திற்கு அழைத்து செல்லுகிறவர் என்று சொல்லி நீங்கள் நம்பும் பொழுது அவர் உங்களை மிகவும் நேசித்து ஆசீர்வதிப்பார்.
உங்கள் அன்புக்காக அவருடைய இருதயம் இயங்குகின்றது. எப்படிப்பட்ட ஒரு பாவியாக இருந்தாலும் அவரை நோக்கி பார்த்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், பிழைப்பீர்கள். என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் மிகவும் நேசித்து ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒன்றான மெய் தேவனாகிய பிதாவாகிய தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து உம்முடைய வார்த்தையான உம்முடைய ஒரே பேரான குமாரனையும் பரிசுத்த ஆவியானவரையும் பிதாவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் வைக்கப்படுகிறதற்காக நன்றி. பாவங்கள் செவேரென்று இருந்தாலும் அது உறைந்த மழையைப் போல வெண்மையாக மாறுகிறதற்காய் நன்றி. ஆமேன். வெண்மையான பஞ்சை போல் மாற்றிவிட்டீர், நன்றி. எப்படிப்பட்ட கொடூரமான வியாதியாக இருந்தாலும் அதை அகற்றுவது உமக்கு லேசான காரியம். தங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற வியாதிகளின் நிமித்தமாய், மரணத்திற்கு ஏதுவான கொடூரமான வியாதிகளின் நிமித்தமாய் புலம்பி தவித்துக் கொண்டிருக்கின்ற பிசாசின் ஆயுதங்கள் தைத்திருக்கிற எல்லா சரீரங்களையும் இப்பொழுது விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சரீரத்தையும் நீர் தொட்டு இப்பொழுதே சரீரத்தில் காணப்படுகிற எல்லா வியாதிகளையும் அகற்றுகிறதற்காய் நன்றி. நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் சாட்சியாய் நிறுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் பரிசுத்த ஆவியானவர் அநேகரை நம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னத்தால் நிரப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தின் பிடியிலே சிக்கி கிடக்கிறேனே, பரலோகம் செல்ல எனக்கு இன்னும் தகுதி இல்லையே, இயேசு கிறிஸ்து என்னை நித்திய ஜீவனுக்கு நேராய் அழைத்து செல்லுவாரா என்று சொல்லி அழுகையோடும் புலம்பலோடும் கண்ணீரோடும் பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கிப்பார். அவர்களையும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா விதமான பாவ கட்டுகளையும் உடைத்தெறிந்து ஜெபிக்கிறோம். பாவம் கொண்டு வந்த வியாதியின் கட்டுகளையும் வேறறுக்கிறோம். பிள்ளை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கள். தங்களுக்கு அருமையானவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய நாமத்தில் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இப்பொழுது அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவன், ஒரு வழி அடைத்தான் 7 வழிகளை திறக்கிற தேவன், இன்றைக்கும் அற்புதம் செய்கிறீர், அதிசயம் செய்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேல் உம்முடைய கரம் வைக்கப்பட்டதற்காக நன்றி, நன்றி, நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்து. உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமை எல்லாமே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, என்னை தொடர்பு கொண்டு ஜெபியுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அநேகர் தொடர்பு கொண்டு ஜெபிக்கிறாங்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிறாங்க, விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுகிறாங்க. நீங்களும் ஒவ்வொரு முதல் சனிக்கிழமை உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்ள பிரயாசப்படுங்கள். பாளையங்கோட்டையில் மத்திய சிறை அருகில் அல்லேலியா கிராண்டில் வைத்து நடக்கிற அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதம் பெறுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்குவார். காட் பிளஸ் யூ. என்ன செய்தனே தெரியாமல் ரொம்ப படுத்த படுக்கை ஆகிட்டு. இன்றைக்கி ஓடுமா, இன்றைக்குள்ள நான் பழைப்பனா இல்லை மறைச்சி போயிடுவேன்னு நினைவில் இருந்தேன். அப்போ பிரதருக்கு காலையில் ஃபோன் பண்ணி ஜோம் பண்ணும்போது பிரதர் சொன்னாங்க, நீங்கள் கூடியக்கு வாங்க, எசப்பாவுக்கு கண்டிப்பாக விடுதலை தருவான்னு சொன்னாங்க. கூடைக்கு வந்தேன். என்னால் இருக்கவே முடியல. கை கால்லாம் ஒரு சைடு இழுத்துட்டு போகுது, தலைலாம் சுற்றுது. எனக்கு என்ன செய்வேன்னு தெரியலன்ட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். பிரதர் வந்தோன்னு ஜோம் பண்ண பிறகு எனக்கு கொஞ்சம் விடுதலை கிடச்சிச்சு. பிறகு ப்ரேயர் முடிஞ்ச பிறகு எனக்கு பிரதர் தலையில் வச்சு ஜோம் பண்ணும்போது அந்த ஒரு அசுத்த ஆவியும் என்கிட்ட போராடுறத நான் உணர்ந்தேன். என் கை காலையில் இழுத்துட்டு போய்ட்டு இன்னோடு ஒன்று கொண்டு போயிடுவேங்கிற மாதிரி என்னை அப்படி பாடாப்படுத்துச்சு. பிரதர் எனக்காக ரொம்ப வல்லமையாக ஜோம் பண்ணாங்க, சிஸ்டரும் ஜோம் பண்ணாங்க. எனக்கு அந்த உடனே அந்த பிசாசு என்னை விட்டு விலகிச்சு. எனக்கு உடனே தலை சுற்று, இந்த ஒரு மாதிரி கிறக்கமாக இருக்கிறது, கை கால் இழுத்துட்டு போகிறதெல்லாம் நின்றுட்டு வீட்டுக்கு போய் எனக்கு பிரதர் சிஸ்டருக்கு எனக்கு கால் பண்ணி எனக்கு ஜோம் பண்ணாங்க. எனக்கு அந்த நைட்டோட எல்லாமே சரியாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறது அவரோட சுத்த கிருபை தான். இயேசுவுக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன். நன்றி. ஆமென்.